ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 30ஆம் தேதி 12 ராசிக்கான பலன்களை இப்பொழுது பார்ப்போம். திரும்ப சொல்கிறேன், 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை 12 ராசிக்கான ராசி பலன்களை பார்ப்போம். சரிங்களா? முதலாவது நம்ம பார்க்க போகிறது மேஷராசி. மேஷராசி, உங்கள் மீதான எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும். தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகும். மக்கள் தொடர்பு பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள் அஸ்வினி, மாற்றம் ஏற்படும். பரணி, முன்னேற்றம் அடைவீர்கள். கிருத்திகை, ஆதாயம் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபம் ராசி, விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும். ஆன்மீக காரியங்களில் தெளிவு பிறக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்திகை, தடைகள் சில பல விலகும். ரோகிணி, தெளிவுகள் சில பிறக்கும். மிருகஸ்ரீஷம், வரவுகள் சில ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி, கலை சார்ந்த துறைகளில் சிந்தித்து செயல்படவும். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகலாம். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படலாம். அலுவல் பணிகள் சற்று குறையும். நாவல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். எதிலும் பகுத்தறிவோடு செயல்படுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படலாம். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகசீரிஷம், சிந்தித்து செயல்படவும். திருவாதிரை, ஈடுபாடு அதிகரிக்கும். புனர்பூசம், அனுகூலமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகம் ராசி, பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வி சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். நெருக்கமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை அமையும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புனர்பூசம், ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பூசம், மாற்றமான நாள். ஆயில்யம், எண்ணங்கள் ஈடேறும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்மம் ராசி, உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகலாம். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி அமைதி உண்டாகும். வாகன பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம், மகிழ்ச்சியான திருநாள். பூரம், அமைதி உண்டாகும். உத்திரம், நெருக்கடிகள் குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசி, சரியா? சிறு தூர பயணங்களால் மாற்றம் ஏற்படலாம். பத்திரம் தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும். நெருக்கமானவர்கள் மூலம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். வாகன பயணங்களில் கவனத்துடன் இருக்கவும். அடமான பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் பிறக்கும். தடைகள் மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம், மாற்றம் ஏற்படலாம். அஸ்தம், பிரச்சனைகள் குறையும். சித்திரை, கவனம் வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி, எண்ணெய சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். வரவில் இருந்து வந்த நெருக்கடிகள் ஓரளவு குறையும். பேச்சுக்களில் பொறுமை வேண்டும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கும். மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை, சிந்தித்து செயல்படவும். சுவாதி, பொறுமை வேண்டும். விஷாகம், மாற்றம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி, வியாபார பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் விருப்பமான சூழல் ஏற்படும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும். பிற மொழி பேசும் மக்களின் ஆதரவு கிடைக்கும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் விஷாகம், பொறுமையுடன் செயல்படவும். அனுஷம், அனுபவங்கள் ஏற்படும். கேட்டை, ஆதரவுகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி, சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாய பணிகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படலாம். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கமிஷன் சார்ந்த வியாபார பணிகளில் லாபம் அடைவீர்கள். மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம், செல்வாக்கு அதிகரிக்கும். புராடம், குழப்பம் விலகும். உத்திராடம், லாபகரமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி. மகரம் ராசி, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். புத்திசாலித்தனமான செயல்பாடுகளின் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள்.
புதிய தொழில் தொடர்பான ஆயத்த பணிகள் கைகூடும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகலாம். சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள் உத்திராடம் பாராட்டுகள் பெறுவீங்க. திருவோணம் ஈடுபாடு உண்டாகும். அவிட்டம் எண்ணங்கள் கைகூடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பம் ராசி. குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். வேள்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். உத்தியோக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். உறவினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தயவு செஞ்சு தவிருங்க. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். திறமைக்கேற்ப வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் அவிட்டம் வசதிகளை மேம்படுத்துவீர்கள். சதயம் மதிப்புகள் அதிகரிக்கும். புரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன ராசி. மீனம் ராசி. உத்தியோக பணிகளில் கவனம் வேண்டும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். சமூக பணிகளில் அனுசரித்து செல்லவும். சிறு வியாபார பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். உடன் பிறந்தவர்கள் வழியில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் மேம்படும். நிதானம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பொன்னிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புரட்டாதி கவனம் வேண்டும். உத்திரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். ரேவதி புரிதல்கள் மேம்படும். இதுவரை நம்ம பார்த்தது ஜூலை 14, 2024 ஆணி மாதம் 30ஆம் தேதி. சரியா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 12 ராசிக்கான பலன்களை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்க சூழ்நிலை நிலைகள் இருக்கும். இதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வருந்தாதீங்க. இறைவன் மேல் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய தன்னம்பிக்கை. சரியா? ஸோ இறைவன் தான் உங்களுடைய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை தான் இறைவன். சரியா? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? உங்களுக்கு பிடித்த நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. உங்கள் மனதில் உள்ள பாரங்கள் குறையும். நல்வழி பிறக்கும். சரிங்களா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்வழி காட்டும். நீங்கள் விரும்பிய இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவான். சரிங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.